ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க. அதில் ஒரு டீம் தோக்க போகுது, ஆல்மோஸ்ட் தோக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த டீமில் விளையாடக்கூடிய நபர்களுடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழியை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, அவங்க முகத்தில் ஒரு இது இருக்கும், எதையுமே ஒரு ஆக்டிவாக பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இது எப்படா இந்த மேட்ச் முடியுன்ற மாதிரி விஷயம் வந்து அவங்களோட உடல் மொழி பாடி லாங்குவேஜ்லேயே வந்து எப்போ வர்ணனையாளர்கள் கூட சொல்லுவாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இப்போ ஜெயிக்கக்கூடிய டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அப்படியே நெஞ்சு நிமித்தி இருப்பாங்க, துருன்னு ஓடுவாங்க. அந்த பாடி லாங்குவேஜோட வித்தியாசமே வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து அவங்க காட்டி கொடுத்துரும். இப்போ ஒரு நல்ல புத்தாடை போட்டுக்கிட்டு ஒரு புதிய ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், உங்களுக்கு பெரிய விருது கொடுக்குறாங்க, இல்லை அவார்டு கொடுக்குறாங்க, இல்லை வேறு விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம், அதுக்கு நல்ல உடை போட்டுட்டு நம்ம போகும்போதே நம்ம உடம்பு வந்து அப்படி கம்பீரமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி செயற்கையாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பைக் ஓட்டுறதுக்கும் ஒரு கார் வாங்கி அந்த காரோட டிரைவர் சீட்டில் உட்காந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது உங்கள் உடம்புக்கு வந்து இது, அதனால தான் அந்த நாற்காலி மீது ஆசை, பெரிய பதவியில் ப்ரொமோஷனில் அந்த நாற்காலி மேலே ஆசை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த பதவி உயர் பதவியில் உள்ள அந்த நாற்காலியில் உட்காரும் போதே அந்த பாடி லாங்குவேஜ் வந்து வேறு மாதிரி மாறும். இப்போது இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி வந்து இதுதான் வந்து பாடி மைண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இந்த பாடி மைண்டும் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி ரியாக்ட் பண்ணும்போது உடம்புக்கு உள்ளே என்ன நடக்குது? இப்போ தளர்ந்து போனால் உள்ளவங்களுக்கும் சந்தோஷமாக அப்படி சுறுசுறுப்பாக அப்படி ஆக்டிவாக வைப்ரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் உள்ளே என்ன நடக்குதுன்னா சில ஹார்மோன்ஸ் அதுக்கு காரணம். உள்ளே சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸினுடைய அளவுகளை பொறுத்து தான் உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணும். பாடி ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மைண்ட் செட், இல்லை மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி ரியாக்ட் பண்ணும், பாடி ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இதில் ரிவர்ஸ்லேயும் நடக்கும், இந்த பக்கமும் நடக்கும், அது ஒரு லூப் மாதிரி. இதை வந்து நல்லா வந்து புரிஞ்சிக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி சந்தோஷமாக வைப்ரண்ட்டாக இருக்கும்போது, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, 2 ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன், கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் நமக்கு என்ன பண்ணுன்னா நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கும், வைப்ரண்ட்டாக வச்சுக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம ஒரு அப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஹையாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரக்கும் போது நமக்கு அந்த உணர்வுகள் வந்து ஏற்படும். கார்டிசால் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அது நமக்கு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன அழுத்தம் இது அத்தனையும் வரும்போது அந்த கார்டிசால் சுரக்கும். இல்லை கார்டிசால் சுரக்கிறதுனால நமக்கு இது நடக்கும். கார்டிசால் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது நம்மளால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு மிகப்பெரிய சோகம், கஷ்டம், பிரச்சனை நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கார்டிசால் சுரக்க ஆரம்பித்து அதை மேலுக்கு மேல் அதிகப்படுத்தும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னா, இப்போ ஒரு கஷ்டம் வரும்போது சிரிக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த கார்டிசாலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம சோகத்திலே இருந்து அதையே வந்து அதிகமாக ஹைப்போதெட்டிக்கலாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நிறைய அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய கார்டிசால் வரும், நிறைய அந்த லெவலுக்கு நம்ம மேலே போயிட்டே இருப்போம். அப்போது டெஸ்டோஸ்டிரோன் இப்போ சுரக்க ஆரம்பித்தாதான் இந்த கார்டிசால் லெவலை வந்து அது பேலன்ஸ் பண்ணும், அது கம்மி பண்ணும். அப்போ இது சந்தோஷமாகவும் நீங்கள் ஆக்டிவாகவும் இதுவாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப டீப்பான ஒரு பாடியினோட ஃபிசியாலஜி பற்றியும் மைண்டோடைய அந்த சைக்காலஜி பற்றியும் தெரிஞ்சவராக திருவள்ளுவர் இருந்திருக்கிறாருன்றது ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ அதை விட்டுருவோம், நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம டெஸ்டோஸ்டிரோனை அதிகப்படுத்தினாலும் கார்டிசாலை கம்மி பண்ணாலுமே நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த எனர்ஜி, அந்த வைப்ரண்ட்டான மூடு இதெல்லாம் தானாக வந்துடும் அப்படின்றது புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வைரலாக பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வண்டர் உமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராக்டிஸை ரொம்ப சிம்பிள், 2 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க, ஒரு மேடை பேச்சு பேச போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, அதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டர் உமன் போஸ். வண்டர் உமன் இப்போ நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், இது வந்து பாப்புலராக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்றனால அதை நான் சொல்கிறேன். இப்போ படத்தில் பாருங்கள், அந்த பொசிஷனில் நிற்கிறது,
காலை சிறிது அகற்றி ஒரு கேஷுவலான பொசிஷனில் நின்று தலையை தூக்கி நெஞ்சை நல்லா விரித்து ஷோல்டரை அப் பண்ணி இடுப்பில் கை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாலே தானாக ஷோல்டர் இதாகிடும். ஷோல்டரை நல்லா விரித்து தலையை கொஞ்சம் அப்படி இது திமிராக இருக்கிற மாதிரி அப்படி மேலே வச்சு அப்படி பார்க்கறது இல்லை இப்படி பார்க்கறது. இதை ஒரு கண்ணாடி முன்னாடி செய்வது மிகப்பெரிய நல்லது. கண்ணாடி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கறது. இது ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சில விஷயம் பண்ணணும். ஏன் இதை பண்ணணும், இதனால என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஆமி கொடி அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், மிகப்பெரிய ரிசர்ச்சர். அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதில் இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன்ஸ் பற்றி ஆய்வுகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாடி லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். நம்ம பாடியோடைய உடல் மொழியும் அது உடலுக்கு உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸை எப்படி தூண்டுது அப்படின்றத பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரிசர்ச்சில் 42 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க பண்ணுறாங்க. சில போசஸ் அவங்க உட்கார வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சில வேலையை செய்ய வைக்கிறாங்க. சில போசஸ் ஹையர் பவர் போசஸ்னுவாங்க, அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி. அதில் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். லோயர் பவர் போசஸ் அந்த மாதிரி. இப்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலைக்கு இருக்கிற முதலாளி எப்படி இருப்பார், அவர்கிட்ட இருக்கிற பியூன் எப்படி இருப்பார், அதுதான் அந்த உடல் மொழி. அது ஹையர் பவர் போஸ், லோயர் பவர் போஸ் அப்படின்வாங்க. இந்த போஸில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு வேலையை செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்றத டிஃப்ரெண்ட் போஸஸில் வச்சு அந்த 42 ஸ்டூடெண்ட்டையும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்தது. என்னென்னா, இந்த ஹையர் பவர் போஸஸில் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இருந்தவங்க நிறைய டெஸ்டோஸ்டோன் சுரந்து கார்டிசால் கம்மியாகி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரித்து அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடித்தது அவங்களோட ஆய்வில் தெரிய வந்தது. இப்போது சில 1-2 பேருக்கு என்னாச்சுன்னா, அந்த ஹையர் போஸ்டில் இருக்கும்போதும் சரி அவங்களால அந்த டெஸ்டோஸ்டோன் லெவல் அதிகமாகலை, கார்டிசால் லெவல் கம்மியாகலை. அதுக்கு என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட்டு காரணமாக இருக்குது. அப்போ மைண்ட் செட் என்ன, மைண்ட் செட்டில் இந்த ஹையர் போஸ்ட் லெவல், ஹையர் பவர் போஸ், லோயர் பவர் போஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதும் மிக மிக முக்கியமானது. அதனால தான் இந்த ஒண்டர் உமன் போஸ்டில் இப்படி காலை விரித்து நெஞ்சை நிமித்தி இப்படி மேலே நீங்கள் இப்போ அப்படி அதிகாரமாக பார்க்குற மாதிரி ஒரு போஸ்டில் நிற்கும்போது அதுக்கப்புறம் 1 நிமிஷம் செய்யக்கூடியது தான் மிக மிக முக்கியமானது. நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய வார்த்தைகள், நான் அழகானவன் இல்லை அழகானவள், நான் திறமையானவன் இல்லை திறமையானவள், நான் மற்றவர்களால் விரும்பப்படுபவர், நான் திறமையானவன், என்னால் இப்போ பண்ணக்கூடிய இந்த காரியத்தை இப்போ பண்ணக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை. இப்படி உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த ஃப்ரேசஸ், அந்த சென்டென்சஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு டீப்பு பிரெத்து, ஒரு டீப்பு பிரெத்து ஒன்று எடுத்து அதை வெளில வச்சுட்டு ஒரு 5 1 2 3 4 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 கவுண்ட் பண்ணும்போது அதை மெதுவாக விடணும். 5 கவுண்டில் உள்ளே இழுத்து 10 கவுண்ட்ஸில் ப்ரீத்தை இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீத்து உள்ளே போயிட்டு வெளியே வரதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். செகண்ட் தான் இந்த காதை இப்போ மூச்சு எப்படி முக்கியமாக அந்த மாதிரி காது. அப்போ நீங்கள் இந்த மெடிடேஷனை ஒரு அமைதியான இடத்துல, ஒரு இதுவான இடத்துல உட்காந்து பண்ணணுன்றது இல்லை. எவ்வளோ சத்தம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல கூட நம்ம மெடிடேட் பண்ண முடியும். சவுண்டு மெடிடேஷன். இந்த சவுண்டு மெடிடேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு மற்ற எதை பற்றியும் யோசிக்காமல் சுற்றியும் இருக்கிற சத்தங்களை அப்சர்வ் பண்ணுவது. பலவிதமான சத்தங்கள் வரும் இல்லையா. ஒரு மோட்டர் பைக் ஓடும், ஒரு டிவி ஓடிட்டுருக்கோம், வீட்டில் உள்ளவங்க வேலை செஞ்சுப்பாங்க, இப்போ குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், இல்லை ஆஃபீஸ் அந்த மற்றவங்க பேசுறது, நிறைய சவுண்டு நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரே மாதிரி தான் நம்ம காதுக்கு போகுது. அப்போ அதை தனித்தனியாக பிரித்து கேட்க முயற்சி பண்ணுவது. அப்போது ஒரு டிவி சவுண்டுனா டிவி சவுண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி காதில் வாங்குவது, மற்ற சவுண்டுகளை அப்படியே மறைய வைப்பது. அப்போ அதை மட்டும் டாமினண்ட்டாக கேட்க வைக்கிறது. அப்புறம் ஒரு பைக்கு போகுது, இல்லை வேறு விஷயங்கள் நடக்குதுன்னா அதை மட்டும் டாமினண்ட்டாக கேட்க வைக்கிறது, மற்ற விஷயங்களை இது பண்ணுறது. இது என்னென்னா, தனித்தனியாக பிரித்து உணர்வது மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. அப்போ இந்த மைண்ட் செட், இந்த பயிற்சி
நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இதை நம்பணும். இதுக்கப்புறம் நம்ம மிகப்பெரிய வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு கான்ஃபிடென்ட்டான 10 ஃப்ரேசஸை வந்து நீங்கள் 10 சென்டென்சஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரீத் டெக்னிக்கை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சவுண்டு கேட்கக்கூடிய இதை பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை முடிச்சு இப்போ நான் வந்து 100% கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன் அப்படின்ற ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 2 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் எந்த வேலையும் செஞ்சு பாருங்கள், 100% வெற்றி தான் உங்களுக்கு. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH.